கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. எலக்ட்ரிக் வேலை கொஞ்சம் வந்து பார்த்து வரணுன்னு. அந்த கடை பார்த்தீங்கன்னா, டீசல் பேனர் போடுற கடை. 1 மாதத்துக்கு முன்னாடி அதே கடையில எனக்கு பார்த்தீங்கன்னா, எர்த் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த எர்த்த நான் போட்டு குடுத்துருந்தேன். அந்த கடையில பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் பிரிண்ட் போடுற மிஷின் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. அந்த மிஷினுக்கு தேவையான ஒயரிங்கு, ப்ளஸ் அதில இருக்க எல்லா ஒயரிங்கும் வேற ஒரு எலக்ட்ரீஷியன் எல்லாமே வேலைலாம் முடிச்சுட்டாரு. அவர் ஒயரிங் வேலைலாம் முடிச்சுட்டு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷின் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து 4 போல் எம்சிபி பாக்ஸ் போட்டு, ஒயர் எடுத்து வந்து அந்த 4 போல் எம்சிபி போட்டு விட்டாங்க 4 போலு. அவுட்புட் வந்து மிஷின்காரங்க வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி அந்த எலக்ட்ரீஷியனும் பண்ணி குடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மிஷின் கம்பெனிக்காரங்க வந்து எல்லாம் செட்டிங்லாம் பண்ணிட்டு, அந்த ஒயர வந்து அந்த 4 போல் எம்சிபில போட்டு ஆன் பண்ணி செக்கிங்லாம் பண்ணி காமிச்சுட்டாங்க. சரி, இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு ஒரு 9:45 மணிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அந்த கஸ்டமரு. இந்த மிஷின் கம்பெனிக்காரங்க மிஷின்லாம் செட்டிங்லாம் பண்ணி காமிச்சுட்டாங்க. எப்படி பண்ணணும்னு டெமோலாம் எனக்கு காமிச்சுட்டாங்க. இந்த 4 போல் சுவிட்ச் அந்த மிஷினுக்கு போட்டிருக்க சுவிட்சில வந்து ஒயர்லாம் உள்ள போல. அப்படியே வெளில வச்சுட்டு ஆன் பண்ணி காமிச்சுட்டு போயிட்டாங்க. இது சரியா வந்து உள்ள தள்ளி சரி பண்ணி குடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. இந்த மிஷின்லேருந்து வர ஒயர் பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோர் ஒயர் வந்து ரொம்ப நல்ல ஹெவியான ஒயர் அது. அந்த 4 போலுக்கு வச்சிருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா சின்னதா 4 போல் ஐசோலேட்டர் மாட்டுது. அந்த சுவிட்சுக்கு 2ஆம் மெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 10 ஸ்கொயர் ஒயர்ல வந்து மெயின் வந்திருக்கு. அவுட்புட் லைன் வந்து இந்த மிஷின் லைனா அதில ஜாயின் பண்ணும். இந்த ஒயர வந்து அந்த பாக்ஸ்ல டைட்டா போட்டு உள்ள அமுக்கி போட முடியாது. அப்படியே ஒரு வேளை நம்ம போட்டோம்னா கூட, மிஷின் கன்டினியூவா ஓடிட்டு இருக்கும்போது, ஒயர் ஹீட் ஆகி ஒன்னோட ஒண்ணு ஒட்டலாம். அதனால அந்த கஸ்டமர்ட்ட நான் சொல்லிட்டேன், "இந்த பாக்ஸ்ல போட முடியாது சார். இதோட பெரிய சைஸ் பாக்ஸ் வாங்கி தான் போடணும். இந்த பாக்ஸ பிரிச்சு எடுத்துட்டு பெரிய பாக்ஸ் போட்டா ஒயர வந்து ஃப்ரீயா வந்து உள்ள உட்கார வைக்கலாம்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். நைட்டு 9:45 மணி ஃபுல்லா தேடி பார்த்தேன். எங்கேயும் அந்த பாக்ஸ் அவ்வளோ கிடைக்கல. ஒரே ஒரு கடையில வந்து 6 எம்சிபி போற மாரி ஒரு டிபி ஒண்ணு கிடைச்சது. அத வாங்கி போட்டேன். பகல் டைமா இருந்தா சுத்தி வேற எதனா கடையில வாங்கியிருக்கலாம். எல்லா கடையும் மூடி இருந்ததுனால இந்த பாக்ஸ நான் வாங்கி போட்டேன். இந்த பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, செவுத்துல மணக்கட்ட அடிச்சு அது மேல வைக்கணும்னு பார்த்தா மணக்கட்டையும் கிடைக்கல. அதனால செவுத்துல டைரக்ட்டா அந்த பாக்ஸ் அடிச்சுட்டேன். இந்த மாரி ஹெவியான மிஷின்லாம் போடும்போது திக்கான ஒயர் 10 ஸ்கொயர் இந்த மாரிலாம் ஒயர் போடும்போது, லென்த்தான பாக்ஸ் போடணும். 2 சைடும் கேப் இருக்கும். நடுவுல எம்சிபி உட்காரும். ஒயர் அப்ப தான் ஃப்ரீயா வைக்க முடியும். இந்த மாரி லாங் 4 போல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 12 இன்ச்சுக்கு 7 இன்ச் இருக்கும். அந்த பாக்ஸ் வச்சோன்னா ஒயர்லாம் 2 சைடும் ஃப்ரீயா வைக்கலாம். பாக்ஸ் உள்ள ஃப்ரீயா இருக்கும் ஒயர்லாம். உங்க பில்டிங்லேயும் ஏதோ ஹெவியான ஒயர்லாம் போட்டு மிஷினுக்கு ஏதோ போடும்போது, 4 போலுக்கான பாக்ஸ் வந்து லாங் பாக்ஸ் வைங்க. நார்மலா வீட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸா இருக்கும். இது மாரி ஹெவியான ஒயர்லாம் வருதுன்னும்போது, லாங் பாக்ஸ் வைக்கிறது நல்லது. இந்த கடையிலயும் ஒயரிங் பண்ண எலக்ட்ரீஷியன்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 4 போல் எம்சிபி அந்த மிஷினுக்கு வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் இந்த சின்ன பாக்ஸ வச்சிருக்கலாம். ஏன்னா, அவர் ஒயரிங் பண்ணிட்டு போன அப்புறம் தான் இந்த மிஷின் வந்திருக்கு. இந்த மிஷின்ல இவ்வளோ ஹெவியான திக்கான ஒயர் இருக்குன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த பாக்ஸ்ல என்ன கனெக்ட் பண்ண போறோன்றத நிறைய கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன ஒயர் அந்த மிஷின்ல வரும்னு. என்ன மிஷின் வரப்போதோ அந்த மிஷினுக்கு உள்ள அந்த கம்பெனி ஆளுங்கள டைரக்ட்டா எலக்ட்ரீஷியன்ட்ட பேச வச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாரி பெரிய பாக்ஸே முதல்ல பண்ண எலக்ட்ரீஷியனே போட்டிருப்பாரு. புதுசா இந்த பாக்ஸ போட்டு திரும்பி ஒரு வாரத்துல திரும்பி நான் ஒரு வாட்டி பிரிச்சு வேலை செய்ற மாரி ஆயிடுச்சு. இந்த ஒரு வேலைக்கு முதல்ல ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு லேபர் வாங்கிட்டாரு. இந்த பாக்ஸ பிரிச்சு எடுத்து மாட்ட நான் ஒரு லேபர் வாங்கினேன். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சீங்கன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.